பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். இப்போ நம்ம அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம பார்க்கும்போது நொர நொறையாக இருக்கும், ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆன மாதிரி இருக்கும், இல்லைன்னா புளிப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட்டு வச்ச சாதத்தில் பழைய சாதம் தண்ணி ஊற்றி வைக்கிறதா இருந்தால் சாதம் முங்குற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி மீறி சாதம் இருந்துச்சுன்னா கூட அந்த சாதம் வேஸ்ட் ஆனாலே ஃபுல் சாதம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது கூடிய வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2வது வந்து இந்த பட்டை. இதை வந்து நீங்கள் மெயினாக சேர்க்கும்போது உங்கள் சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நொர நொறையாக வர்றது, ஒரு மாதிரி புளிப்பு தன்மை இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாதம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு, அது கூடயே வந்து இந்த பட்டை, இது 2 மட்டும் சேர்த்து பாருங்கள். அடுத்த நாள் நீங்கள் காலையில் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பட்டைய வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பட்டைய நீங்க சேர்த்தீங்கன்னா, நாளைக்கு சாயந்தரம் கூட இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு